ஸ்டபனா பேசுறது என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஈரானோ, அமெரிக்காவோ யாரும் அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கூடாது. எப்பவும் போல ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லி, நம்மளுடைய கிட்டத்தட்ட 6 வார்ஷிப் வந்து ஓமன்ல நிக்க வச்சிருக்கோம். ம். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் பேசி 2, 2 ஷிப்பா வெளியேற்றின்னு வந்து இந்த வார்ஷிப் எஸ்கார்ட்டோட வந்து குஜராத் ஆர் மும்பைக்கு வந்து வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கப்பல் தான் இருக்கு. அதுவும் வந்துரும். அதால ஈரான் வந்து ஃபேவர் கண்ட்ரில இந்தியாவ வச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு என்னன்னா, ஈரான்ல வந்து அரிசி, கோதுமை, மருந்து பொருள்லாம் தேவைன்னா, இந்தியாவோட உதவி அவங்களுக்கு தேவை. ஓகேங்களா? அதால இன்டைரக்ட்டா நம்ம அதையும் குடுக்குறோம். நமக்கு தேவையானதும் வாங்கிக்கிறோம். என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ அவாய்ட் பண்ணிட்டு வேற எங்கேயாவது கொண்டு வரது வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட் அதிகமாகும். வரத்துக்கு உண்டான நாட்கள் அதிகமாகும். அப்போ அது வந்து பிரைஸ்ல வந்து ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஒரு பிரச்சனை. இப்ப கேஸ் கூட வந்து கிட்டத்தட்ட கத்தார்லேருந்து 40% கேஸ் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப இம்மீடியட்டா அங்க இருக்க ஷிப் வரையும் கொண்டு வந்துட்டோம். இப்ப அதர் தென் கத்தார் வந்து வெளிய இருந்து வாங்குனோம்னா, யுஎஸ் தரேன்னு இருக்காங்க, கனடா தரேன்னு இருக்காங்க, வெனிசுலா தரேன்னு இருக்காங்க, ஆஸ்திரேலியா தரேன்னு. பட் அங்கருந்து வரம்போது டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட் ஹெவி ஆகும். அதுதான்.